ஹாய் செல்லக்குட்டீஸ், தக்காளி உப்புமா சூப்பராக யம்மியாக டேஸ்டியாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தக்காளி உப்புமா செஞ்சோம்னா அது ஒட்டக்கூடாது. மெயினாக நல்ல பளபளன்னு டேஸ்டியாக இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கு ரவை 1.5 கப் எடுத்துக்கோங்க. ஒரு வானலியில் இதை எடுத்து நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். அப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியை போட்டுக்கோங்க. முந்திரி, 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வடை சட்டியில் நம்ம ஒரு 6 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, முந்திரி, வரமிளகா ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையெல்லாம் அந்த பேனில் போட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, பட்டை 2, கிராம்பு ஒரு 2, ஏலக்காய் 2, அப்புறம் சோம்பு தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கோங்க, எல்லாம் 1/2 ஸ்பூன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிடணும். இப்போது நம்ம பேனில் ஆயில் ஊற்றிருக்கோம், கடுகெல்லாம் போட்டிருக்கோம், வெங்காயம், கருவேப்பிலை, ரெட் சில்லிஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோடு இந்த மிக்சியில் இருக்கிறது எல்லாம் போட்டு நல்லா வணக்கிடணும். தண்ணி 1:3, அதாவது 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 3 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ரவை நல்லா வேகும். அதனால் நல்லா தண்ணி விட்டு வேக வைக்கணும். நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரவையை நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே. நம்ம எப்பயுமே தண்ணி கம்மியாக ஊற்றுறோம். அதே சமயம் நல்லா கொதிக்காமையே நம்ம ரவை போடுறதுனால ரவை நல்லா வேகாமல் கட்டி கட்டியாகவும் ஆயிடுது. அதே சமயம் ஸ்டிக்கியாகவும் ஆகிற மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுட்டு சால்ட் 1 ஸ்பூன் போடணும். தண்ணி கொதிக்கிறப்பயே போட்டுறணும். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, மின்ட் லீவ்ஸ் இதையெல்லாம் மேலே போட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தோம்னா சூப்பரான யம்மி டேஸ்டியான நமக்கு உப்புமா சாப்பிட்டாக்கா டேஸ்டியாக இருக்கணும். அப்போ தான் உப்புமா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லைன்னா உப்புமாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சூப்பராக டேஸ்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தக்காளி உப்புமா ரெடி ஃபார் யூ டு டேஸ்ட் இன் வைப் வித் விஜி குக்கிங் vlog. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களோ தேங்க்யூ. லைக் பண்ணவங்களுக்கும் தேங்க்யூ. கமெண்ட்டில் உங்களோட அபிப்பிராயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். வைப் வித் விஜி குக்கிங் vlog அதோட ட்ராவல் vlogs எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை vlog. கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங், கமெண்டிங் அண்ட் ஷேரிங் மை vlog. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வெளியே போயிட்டு வரோம், எது செய்யலான்னு நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் டேஸ்டியாகவும் செய்யணுமே, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும். அப்போ இது செய்யுங்க.